பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதாகமத்தில் சங்கீதம் 46 7வது வசனமும் 11வது வசனமும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான. நீங்க இந்த நாட்கள் அநேகர் துவண்டு போய் சோதனையினால, பிரச்சனையினால, போராட்டத்தினால அடுத்த லெவல் போக முடியாம இருப்பீங்க. இந்த காரியத்தை எப்படி செய்வது என்று சொல்லி போவதற்கு பயத்தோடும் நடுக்கத்தோடு இருப்பீங்க. புதிய முயற்சிகள் எடுப்பதற்கும் பயத்தோடு நடுக்கத்தோடு இருப்பீங்க. ஆனா என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு தனி நபராக இருக்கட்டும், ஒருவேளை இல்ல குடும்பங்களா இருக்கட்டும், சபைகளா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், புறஜாதிகளா இருக்கட்டும், என் தேவனாய் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்க எந்த இடத்துல போய் நிற்க வேண்டும், என் தலை உயர்த்தப்பட வேண்டும், நான் இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்து முடித்து வர வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு அந்த ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் தெளிவாக சொல்லுகிறார், அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவாரா. காலையில் எந்திரிச்சு அதிகாலை எஞ்சி ஜெபிங்க. நாங்க குழுவாக அதிகாலை 3 to 4:30 மணி வரையிலும் ஜூம்ல நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறது கண்டினியூவா ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்படி நான் ஜெபிக்கும் போது என்னோட பிரேயர் குரூப்ல இருக்கிற ஒரு சகோதரி வீட்டுக்கு ஜெபிக்கும் போது எனக்கு ஆவியானவர் தரிசனத்தை காட்டினார். அவருடைய வீட்டின் மேல் பகுதியில, வீட்டுக்குள்ள மேல் பகுதியில பழைய காலத்து வீடு, அவர்கள் வீடு. அந்த வீட்டுல அநேக ஜாமான்கள் கிடக்குது. அதுல ஒரு பெரிய தாம்பலம், வெண்கலத்துல தாம்பல தட்டு. அந்த தாம்பல தட்டுல ஏதோ எழுத்துக்கள் நிறைய எனக்கு தெரியாத எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குது. அதுல இப்படி ஸ்டார் போல கிறுக்கி எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பூசணம் பிடித்து இருக்கிறதை காட்டினார். ஆவியானவர் அதை எடுத்து வெளியே போடும்படி என்னோடு கூட ஆவியானவர் ஏவினப்படினார். நான் உடனே சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு தாம்பலம் ஒரு தட்டு இருக்கு, அதுல இதெல்லாமோ எழுதி இருக்குது, அதுல நிறைய வெள்ளக்கடல்ல இதெல்லாமோ படிந்திருக்குது, அதை எடுத்து வெளியே போடுங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். அவர்கள் ஜெபம் முடிந்த பிறகு அதை பார்க்கும்போது, சுத்தம் பண்ணி பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தாம்பலத்தட்டு இருந்தது. பிரியமானவர்களே, அதை எடுத்து அவர்கள் வெளியே போட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த குடும்பம் அதிகமாக செய்வினை கட்டுகள்னால, சூனிய கட்டுகளால கட்டப்பட்டு பலவித பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், போராட்டத்துக்குள் இருக்கிறவர்கள். அவர்களுடைய மகள் பயங்கரமான போராட்டத்துக்குள் இருக்கிற மகள். அப்படி அந்த தாம்பலத்தட்டுகளை எடுத்து போட்டு சில காரியங்கள் நம்ம வீட்டில இருந்து எடுத்து வெளியே போட வேண்டும். அப்படிப்பட்டவங்களாம் தூக்கி போடும்போது நாம் சில காரியங்கள் இருந்து நம்ம விடுதலையாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, அதை எடுத்து போட்ட பிறகும் அப்படி ஒவ்வொன்றாய் அநேக காரியங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறது உண்டு. அது எப்பொழுது என்று சொன்னார், எல்லா நேரங்களும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது உண்டு. ஆனால் அதிகாலை அவரை தேடும் போது திட்டமும் தெளிவாக கிளியராக ஒவ்வொருவரை குறித்து எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தி, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி, நமக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் பரிசுத்தாவினுக்கு நீங்கள் வெட்டு கொடுத்தீர்கள் என்றால் ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஏனென்றால் எதற்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்? ஏன் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்? பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அலுகுணமான துணைமானவர்கள். பிரியமானவர்களே, ஆபத்து உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு என்று அவரே சொல்லுகிறார். ஆனால் என் தேவன் சொல்லி, அது எல்லாவற்றிலும் உனக்கு நான் அனுகூலமான துணையா இருப்பேன் என்று சொல்லி, அதுதான் இங்க சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஆபத்தில் இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு அனுகூலமான துணையா இருக்க போகிறாரு. பயங்கரமான வியாதி, டாக்டர் சொல்லிட்டாங்களா, இந்த வியாதியில நீ பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, ஆபரேஷன் பண்ணு சொல்லியிருக்கிறாங்களா? எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதிகாலையில் அவரை தேடுங்க. காலையில் எந்திரிச்சு ஜெபிங்க, தூக்கத்தை பார்க்காதீர்கள். அதிகாலை எந்திரிச்சு ஜெபிக்கும் போது நிச்சயமா அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நமக்கு குடும்பத்திற்கு, நம்முடைய குடும்பம், நீங்கள் யாரெல்லாம் இதை கேட்கிறீர்களோ, என் தேவனாய் கர்த்தர் என்னுடைய குடும்பத்திற்கு அவர் அடைக்கலமானவராயிருக்கிறார், என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி குடும்பத்துக்காக விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும் அது கேட்கப்பட்டு என் தேவனாகிய கர்த்தர் கொந்தளித்து பொங்கி வருகிற அலைகளையும் பயங்கரமான பொல்லாத போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவதே.
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது புறஜாதிகளும் காண்பார்கள், உங்கள் சொந்த ஜனங்களும் காணும். உங்களோடு கூட அவர் இருந்து அவருடைய செய்கைகளை, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.